பெரியாரை பத்தி பேசியவருக்கு பதிலடி கொடுத்த ஸ்டாலின் அப்படின்னாங்க. என்ன பதிலடி? அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதுதான் எங்களோட பதிலடி. பெரியாரை பற்றி பேசுபவர்களுக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என கூறிய முதல்வர் ஸ்டாலினை நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் ஈரோடு தேர்தல் பரப்புரையில் கலாய்த்து பேசியுள்ளார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆட்சியை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஜோரா கைத்தறதை விட்டுவிட்டு நீங்க எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ராஸ்கல்ஸ். இதுக்குத்தான் நாங்க சொல்றது. ஆரிய கைகூலி, RSS ஏஜென்ட், பிஜேபி கைகூலி, அந்நிய கைகூலி, ஆலிவர் கம்பர்னு உங்களை எதுக்கு சொல்றோம்? பிரிட்டிஷ் உளவாளி ஒப்புதல் வாக்குமூலம் உங்களை ஏன் குறிப்பிட்டு பேசுகிறோம்? அது அமெரிக்க அடியாளு ஏன் பேசுகிறோம்? ஒரு அருமையான ஆட்சி. எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் சாதாரண மனுஷனா? நேற்று எங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறாரு பத்திரிகையாளர்கள், பெரியாரை பத்தி பேசியிருக்காங்களே அப்படின்னு. பெரியாரை பத்தி பேசியவருக்கு பதிலடி கொடுத்த ஸ்டாலின் அப்படின்னாங்க. என்ன பதிலடி? அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதுதான் எங்களோட பதிலடி. இப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் பார்த்ததுண்டா? நீங்கள் கேட்டதுண்டா? வரலாற்றிலே, சங்க இலக்கியத்திலே ஏதாவது நீங்கள் பார்த்ததுண்டா இப்படிப்பட்ட தளபதியை, தலைவரை? எங்கள் தலைவர் சாதாரண தலைவரா? அன்பிற்குரிய மக்களே, சில பேர் பேசினா உடனே புரியும், சில பேர் பேசினா ஒரு மணி நேரம் கழிச்சு புரியும், சில பேர் பேசினா வீட்டுக்கு போய் புரியும், ஆனால் சில பேர் பேசினா வாழ்க்கை முழுக்க புரியாது. ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்க ஓட்டு கேட்டு போறீங்களான்னு பத்திரிகையாளர் கேட்க, அதுக்கு எங்க தான தளபதி, தன்மான தளபதி கலைஞருடைய விரலை பிடித்து, எங்கள் ஈரோட்டு பகலவன் தந்தை பெரியாருடைய தடியை பிடிச்சு, கைத்தடியை பிடிச்சு வளர்ந்த எங்கள் தானை தளபதி பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவர் மட்டுமில்லை, இந்த அருகில ஊடகமே அசர்ற மாதிரி பதில் சொன்னார். எப்பொழுது ஈரோட்டுக்கு பிரச்சாரத்துக்கு போறீங்க? அந்த வகையில் 5ஆம் தேதி தேர்தல், 8ஆம் தேதி எண்ணிக்கை, அப்ப தெரியும். இதுக்கு இது பதில் இல்லையே. ஆனாலும் நாங்கள் உருட்டுவோம். எங்கள் தளபதியினுடைய பதிலை பாருங்கள். அதை வியந்து நீங்கள் ஏன் கை தட்டாமல் உட்கார்ந்திருக்கிறீர்கள்? தட்டுங்கள். அந்த ஓசை கோபாலபுரத்தை அந்த சித்தரஞ்சன் சாலையில போய் சேரட்டும், எங்கள் தளபதியுடைய காதுகளில் போய் இடிக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கிடைச்சிருக்கு. அதை விட்டுவிட்டு இந்த ஆட்சி தொடர்பாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.